இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் சிட்டி தெருவில் வசித்து வந்தவர் ஜோஸ் கான்பியர். இவருக்கு வயது 47. இவருடைய மனைவி வனஜா. அந்த பெண்ணுக்கு வயது 32. இவர்களுக்கு மஞ்சு என்கின்ற 13 வயது மகளும் அப்சரா என்கின்ற 12 வயதில் ஒரு மகளும் இருக்கிறார்கள். மகள்கள் 2 பேரும் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் 8 மற்றும் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். ஜோஸ் கான்பியர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார். கடந்த டிசம்பர் மாதம் ஊருக்கு வந்தார். அதன் பிறகு அவர் வெளிநாடு செல்லவில்லை. வீட்டில் இருந்தபோது ஜோஸ் கான்பியருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் வாக்குவாதம் முற்றி அடிதடியும் நடந்திருக்கிறது. மனைவியினுடைய நடத்தை மீது சந்தேகம் என்று சொல்லப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பும் கணவன் மனைவியிடையே இதுபோன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஜோஸ் கான்பியர் மனைவியுடன் கோபித்துக் கொண்டு வெளியே சென்றார். அதன் பிறகு மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். அப்போது வீட்டில் குழந்தைகள் இல்லை. 2 பேரும் பள்ளிக்கு சென்று விட்டனர். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ஆத்திரமடைந்த ஜோஸ் கான்பியர் மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்தியிருக்கிறார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். உடனே ஜோஸ் கான்பியர் மனைவியின் உடலை துணியால் சுற்றி கட்டிலுக்கு கீழே தள்ளியிருக்கிறார். அதன் பிறகு வாசலுக்கு வந்து அமர்ந்து கொண்டார். சிறிது நேரத்தில் மகள்கள் 2 பேரும் பள்ளியிலிருந்து வந்தனர். அவர்கள் தந்தையிடம் அம்மா எங்கே என்று கேட்டனர். உள்ளே இருப்பதாக ஜோஸ் கான்பியர் கூறியிருக்கிறார். குழந்தைகள் உள்ளே சென்றபோது கட்டிலுக்கு அருகே ரத்தம் தேங்கியிருப்பதை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டிலுக்கு கீழே பார்த்தபோது தாயார் இறந்து கிடப்பதை கண்டனர். அலறி துடித்து அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஓட முயற்சி செய்தனர். உடனே ஜோஸ் கான்பியர் குழந்தைகள் 2 பேரையும் வீட்டுக்குள் இழுத்து சென்று இருக்கிறார். அவர்களின் கைகளை கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்தார். பின்னர் அவரும் வீட்டின் முன்கதவை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே அமர்ந்திருந்தார். மறுநாள் அவருடைய வீட்டு கதவு ரொம்ப நேரம் திறக்கப்படாமல் இருந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் இது பற்றி விசாரித்த போது பகல் 11 மணி அளவில் ஜோஸ் கான்பியரின் மகள் வீட்டில் இருந்து அலறி துடித்தபடி வெளியே ஓடி வந்தார். இவர் அக்கம் பக்கத்தினரிடம் தாயாரை தந்தை குத்தி கொலை செய்து விட்டதாகவும் கட்டிலுக்கு கீழே பிணம் இருப்பதாகவும் கூறி கதறி அழுதிருக்கிறார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார்கள். அங்கு வனஜாவின் உடல் அழுகிய நிலைமையில் கிடந்திருக்கிறது. கணவர் ஜோஸ் கான்பியரை காணவில்லை. அவரை தேடிய போது அவர் இன்னொரு அறையில் தூக்கு போட்டு இறந்து கிடந்திருக்கிறார். 2 பேருடைய உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் சம்பவம் குறித்து வழக்கப்பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். மாலை 4 மணி முதல் அதன் பிறகு ஒரு நாள் கழித்து காலை 11 மணி வரைக்கும் என சுமார் 43 மணி நேரம் கொலை செய்யப்பட்ட வனஜா உடலுடன் குழந்தைகள் 2 பேரும் நடுங்கியபடி இருந்துள்ளனர். பிணத்துடன் இருந்ததால் குழந்தைகளுடைய உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த மகள் மஞ்சுவுக்கு கழுத்தில் கத்தியால் அறுக்கப்பட்டு ரத்தம் கொட்டியிருந்தது. அந்த பெண்ணை மிரட்ட தந்தையே மகளை கத்தியால் கீறியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இருவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.